ஹாய், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சலப்பையார். ஒரு 1 வீக்காக ஃபிஷிங் வரல. இன்றைக்கு இந்த இடத்துல ஃபிஷிங் பண்ணலாம்னு பிளான் பண்ணி பென் பேட்டில் 3 DX டைவா பேண்டம் 9 feet ரோட் வித் ஸ்பூன். நல்ல சால்மன் ஸ்ட்ரைக் இதில் கிடைக்கும். வாங்க இந்த இடத்துல போய் இதுதான் எங்களோட ஃபிஷிங் ஸ்பாட். இந்த இடத்துல இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி நிற்கும். இந்த சீசன் இதில் நல்லா தண்ணி குறைஞ்சி பாருங்கள். இதால் நடந்து போகிற அளவுக்கு இருக்கு. இப்போ நாங்கள் இதால் போய் கல்லிட மற்ற பக்கம் நின்று தான் காசு பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட சலப்பையார் பியூட்டிஃபுல் வியூ. நீங்கள் பார்ப்பீங்க அந்த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு அங்கால இருக்கிறது ஆறு. அந்த ஆறு தண்ணி அப்படியே இதால் வந்து அந்த கல்லுக்கு பின் அந்த துண்டோட கடலோட கலக்கிற இடம் தான் இந்த ஆத்துவாய். ட்ரிங்கோலே நம்பர் 1 பெஸ்ட் ஃபிஷிங் ஸ்பாட் இதாக தான் இருக்கும். ஏண்டா எல்லா இடத்துலையும் கடலும் மட்டும் இருக்கும். கடலுக்குரிய மீன்கள் தான் இதில் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல கடலும் ஆத்துவாயும் சந்திக்கிற இடம்ன்றதால் பாறை, கலவா, செப்பளி, சால்மன், நாங்கள் சொல்லுவோம் காலண்டு, பெரமுண்டி, கொடுவா, சீலா, பெரக்கூடா, இப்படி நிறைய மீன்கள் கிடைக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்னு. ஹாய், இதான் எங்களோட ஃபிஷிங் ஸ்பாட். கொஞ்சம் கடல் கூட அலையாக இருக்குது. ஒரு மீன் ஏற்கனவே பிடிச்சாச்சு, வீடியோ எடுக்க கிடைக்கல. அடுத்த மீனை ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ரைக் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போமா. இந்த சீசன் கடல் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு, கொஞ்சம் வண்டியில் வளமையை விட கூடுதலாகவே பின்னுக்கு போயிட்டு, இதெல்லாம் நாங்கள் ஏறி வரவே இயலாது. அவ்வளோ தண்ணிக்குள்ளே பிரச்சனைப்பட்டு வர இடம். இங்கே பாருங்கள், இப்போ கரையாக விளங்குது. இந்தியன் சால்மன், நாங்கள் காலன்னு சொல்லுவோம். அதை தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். இதுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் பெருசாக மீனே பிடிக்கலை. மேல் கடலில் நல்லா பிடிச்சிச்சு, கரையில் மீன் பிடிக்கலை. கரையில் தண்ணீர சிச்சுவேஷன் பிள்ளை. இப்போ ஒரு 2-3 நாளாக நல்ல ஸ்ட்ரைக் கிடைக்குது. ஒரு மீன் ஏற்கனவே பிடிச்சாச்சு, ஆனால் வீடியோ எடுக்கலை. ஃபிஷ் ஆன். இந்த மீன் ஸ்பெஷலி பயங்கர ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணும். மேலே ஜம்ப் பண்ணும், கேர்ஃபுல்லாக லேண்ட் பண்ணணும், இல்லாட்டி லீடரை மறுத்துடும். அங்கே போகாத இங்கே வா. ஒரு ஃபிஷர்மேன் ஹெல்ப் பண்ண போகிறார்.
Lagi sepatu. Mana? Ada kegiatan ya waktu itu. நல்ல சைஸ் guys. நல்லா ஹுக் ஆகிட்டு ஐயா மேக்கப்பட்ட கரண்ட் இன்னும் ப்ளையர் ஓகே காய் ஹுக் ரிமூவ் பண்ணியாச்சு. நல்ல சைஸ், எப்படியும் 3 kg மேலே இருக்கு. டைமை வேஸ்ட் பண்ண இல்லாது அடுத்த ஃபிஷ்ஷை பார்ப்போம். காஸ்ட் பண்ணி முடிஞ்சு போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. சரியா 5:56. இதுக்கு மேலே நிற்கலாம்.